நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கதிர் இருக்காங்கல்ல, கதிர வந்து வீட்ல உள்ள யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா ஜானகி மட்டும் தான் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம சீனு இருக்கார்ல, சீனு வந்து கதிருக்கு வந்து ஒரு சூப்பர் பாயிண்ட் எடுத்து குடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அது என்ன ஏதுன்னு பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் வந்து எல்லா ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவொடனே எல்லாருமே உள்ள இருக்காங்க. அந்த நேரத்தில கதிர் வந்து உள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம புவனேஸ்வரினி சொல்கிறாங்க, "என்ன ரகுராம், எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போச்சே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு புவனேஸ்வரி, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இது வந்து தற்செயலாக நடந்தது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எது தற்செயலாக நடந்தது? உங்கள் வீட்டு பையன் தான் எங்கள் வீட்டு பையனை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டான். நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு. அதனால் நடந்த உண்மையை சொல்லிடுச்சு. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து இவன் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லியிருந்தா எங்கள் கௌரவம்லாம் என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு புவனேஸ்வரி, அதான் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன்ல, அதான் ஃபங்க்ஷனில் வந்து பந்தக்கால்லாம் நட்டியாச்சுல, பிறகு கவலைப்படுற, பேசாமல் இரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க ரகுராம், நான் இப்போவும் சொல்கிறேன், எங்கள் வீட்டு பையன் கார்த்தி மேலே உங்களுக்கு ஏதாவது கடுகளவு வந்து சந்தேகம் இருந்தால் கூட இப்போ கூட சொல்லுங்கள். நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தில் எல்லார்ட்டையுமே நான் கேட்குறேன். எங்கள் வீட்டு பையன் மேலே ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே நாங்கள் போயிடுறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து எல்லாருமே அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, சந்தேகமெல்லாம் கிடையாது, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜானகி கிட்ட தான் கேட்குறாங்க, "நீ சொல்லு ஜானகி, நீ தான் பொண்ணை பெற்றவ, உனக்கு எதுவும் டவுட் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஜானகி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "இல்லை, எங்கள் ஹஸ்பண்டே நம்புறாரு, அப்புறம் என்ன, அப்புறம் நானும் நம்புகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. "ரொம்ப நல்லது, கல்யாண வேலையை பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து கதிரும் போயிடுறாரு. அதுக்கடுத்து புவனேஸ்வரி வந்து நம்ம கார்த்தியை போய் திட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்டா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க? இந்நேரம் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? நம்ம போட்ட பிளான் எல்லாம் என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, அந்த பொண்ணு மட்டும் இப்போ வந்து நடந்த உண்மையை மட்டும் சொல்லியிருந்தானா அவ்வளோதான், நானே உன்னை அந்த இடத்துல கொன்று போட்டிருப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "அதான் ஒன்றுமே நடக்கல இல்லத்த, ஃப்ரீயாக விடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, நம்மளோட குறிக்கோள் என்னன்னு தெரியும்ல" அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்ட உடனே, எல்லாமே தெரியும் அத்தை, கண்டிப்பாக வந்து தனத்தை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாளில் மட்டும் வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அனுப்பி வச்சுட்டு உங்களுக்கு அந்த ரகுராம் வந்து என்ன தண்டனை கொடுத்தானோ அதே தண்டனை வந்து நான் திருப்பி கொடுப்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கதிர் இருக்கார்ல, கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே வந்து நம்ம சொல்கிறத கேட்கல. குடும்பத்தில் வந்து நமக்கு என்ன மரியாதை இருக்குது, நம்ம சொன்னால் அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பத்மாவும் பார்வதியும் வராங்க. அங்கனக்குள்ளே ரகுராம் அணியும் வராங்க. எங்கெங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய எல்லா வேலையும் பார்க்க போகிறோம்" அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. "கல்யாண வேலையை பார்க்க போகிறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோடனே, "ஆமாம், அடுத்து வந்து நம்ம தனத்துக்கு கல்யாணம் தானே, அந்த வேலையெல்லாம் அண்ணன் பார்க்க சொல்லியிருக்காரு, போய் பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க கதிர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, "அங்கே பாருங்கள், அவன் எப்படி நின்றுட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு எல்லாருமே 4 பேர் வராங்க. "டேய், ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண? அண்ணனோட மானத்தையே வாங்கிட்டேடா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்லா, அதை இப்படி பண்ணிட்டியேடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆவுன்னா இந்த ஃபேமிலியில் பேசுகிற ஒரே வார்த்தை வந்து குடும்பம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தில் குடும்பத்தில் இருக்குதுன்னு தெரியல. எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறத விட மோசமாக தான் இந்த குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம குடும்பத்து மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கதிர் வந்து சொல்ல வராரு, "அது வந்து மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ பண்ணதெல்லாம் போதும்டா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிடுறா, அதுக்கடுத்து எதுனாலும் பார்த்துக்குறோம்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லை மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய், எல்லா நேரம் வந்து இது மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன்டா, பார்த்துக்கூடா. ஆல்ரெடி அண்ணன் வந்து உன் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கார். இந்த வட்டம் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுட்டாரு. எல்லா வட்டமும் இதே மாதிரி இருக்க மாட்டார், பார்த்துக்கோ. நான் சொல்கிறது கேளு, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. இது எல்லாமே ஜானகி வந்து அங்கே பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்கெல்லாம் பேசுகிறத. அது ஜானகி வந்து வராங்க. "டேய், என்னடா கதிர் இப்படியெல்லாம் பண்ணிட்ட" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "இல்லை அத்தை, அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க. அவங்க வந்து நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. குடும்பத்தில் யாருமே நம்பலை. எல்லாருமே வந்து என்னை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இப்போ திட்ட தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும். என்னை திட்டுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய், இல்லைடா, நீ உன் மேலே நம்பிக்கை இருக்குடா. நீ இந்த குடும்பத்துக்காக நல்லது பண்ணுவேன் எனக்கு தெரியும்டா. ஆனால் நீ பண்ண விஷயம் தான்டா தப்பு. எல்லாம் இருக்கும்போதும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. யாருக்கா ஒரு ஆளுக்கு வந்து நீ சொல்லியிருக்கணும் தெரிஞ்சவங்ககிட்ட" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "எனக்கு வேறு வழி தெரியல அத்தை அந்த நேரத்தில்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி விடு, இதெல்லாம் மறந்துடு, வா வந்து சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை அத்தை, நான் சாப்பிடல, எனக்கு பசிக்கலை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுடா, உனக்கு அவ்வளோ பசி இருக்குன்ட்டு, வாடா வந்து சாப்பிட்றா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே உட்காந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. "அத்தை, இந்த வீட்டில் யாருமே என்னை வந்து இப்போ ஏறெடுத்து கூட பார்க்கல இந்த விஷயம் நடந்ததுலேருந்து. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இப்படி பண்ணுறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "டேய், நீ சாப்பிட்றா, அதுக்கடுத்து பேசிக்கிறோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா கதிர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பின்னாடி வந்து ஜானகி வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம கதிர் இருக்கார்ல, அவங்க வந்து சீனு மாயா கிட்ட போய் பேசுகிறாங்க. டேய் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைடா, நீங்களாவது நம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எதெல்லாம் நம்ப சொல்கிற, தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ ஆல்ரெடி வந்து தனத்தோட கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சேன், அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அது வந்து நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, இப்போ நான் சொல்கிறது உண்மைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சீனு வந்து சொல்கிறாரு, டேய் மாமா வந்து ஆல்ரெடி பயங்கரமாக கோவத்தில் இருக்கார், உன்னைக்கு என்றைக்கு அடித்து துரத்த போகிறான்னு தெரில, இதே மாதிரி திருப்பி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பிறகு நானே உன்னை அடித்து துரத்த வேண்டி வரும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அந்த கார்த்தி வந்து கெட்டவன்டா, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்காங்க. டேய் நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, அப்படி கெட்டவனாக இருந்தால் புவனேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருந்தால் வெளியே அனுப்பியிருப்பாங்களா, வீட்டை விட்டு அவனை துரத்தி விட்டுருப்பாங்களா, நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாயாவும் நம்ம சீனுவும் போயிடுறாங்க. அடுத்து வந்து கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஓ புவனேஸ்வரிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சால் அடித்து துரத்தி விட்டுருவாங்களா, அப்போனா அவங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.